இப்போ உருளைக்கிழங்கு வறுவலுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கட் பண்ணி வெங்காயம் வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கி எடுத்துக்கிறேன். வெங்காயம் இப்போ நல்லா வதக்கிட்டேன். இப்போ இது கூட நான் உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து அதையுமே நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன் ஒரு 2 நிமிஷம். இதில் 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி உருளைக்கிழங்கு ஒரு 2 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். போட்டு இப்போ நம்ம 2 நிமிஷம் ஆயிடுச்சு. தண்ணியுமே நம்ம ஊற்றுற தண்ணியும் வத்தரிச்சு இப்போ நம்ம தண்ணி எல்லாமே நம்ம வதக்கிக்கலாம். இப்போ நமக்கு உருளைக்கிழங்கு பார்த்தாலே நல்லா வெந்திருக்கு, உடஞ்சிருக்கு பார்த்துருக்குங்க. இப்போ நம்ம இதில் பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/4 டீஸ்பூனும் கம்மியாக மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ இதையுமே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் லோ ஃப்ளேமில் போட்டு உருளைக்கிழங்கு நம்ம வறுவல் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு வறுவலுக்கு இப்போ நல்லா சிம்லே போட்டு வேறு எதுவும் நம்ம வைக்கிறதுனா இப்போ எனக்கு சைடில் அறுப்பு ஃப்ரீயாக இருக்குது. இப்போ நான் சைடில் வச்சுட்டு இப்போ ரசம் தாளிச்சிக்கலாம் டக்குன்னு. இப்போ ரசத்துக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், இது கூட கடுகு வெந்தயம் பொரிஞ்சது ஒரு வத்தல் கிண்டி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ இதில் பூண்டு இடித்து வச்சுருக்கேன், மிளகு ஜீரகமும் இடித்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம அதை சேர்த்து வதக்கிக்கலாம். கொஞ்சமாக 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சள் பொடி, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம இதை கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம மிளகு ஜீரகம் வதக்கி எடுத்தாச்சு. இப்போ இதில் நான் மோர் நல்லா அடித்து எடுத்துருக்கேன். தண்ணியாக தான் அடித்து எடுத்துக்கோங்க இந்த ரசத்துக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. உப்பு போட்டு தான் நான் கலந்து வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். நம்ம இந்த ரசம் தாளித்து அருமையான ரச ரெசிபி தாங்க நம்ம பார்த்துருக்கோம். தக்காளி புளி ஒன்றும் இல்லாமல் டக்குன்னு ரசம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் ரசம் வச்சது டக்குன்னு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துக்கு சேர்த்துருங்க. நீங்கள் அதிலே வச்சிங்களாக்கும் மோர் நமக்கு பிரிஞ்சு வந்துடும். அதனால நீங்கள் டக்குன்னு நீங்கள் வேறு பவுலுக்கு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துக்கிட்டிங்கனாக்கா அருமையான ரசமும் இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா தக்காளி புளி இல்லாத ஒரு டக்குன்னு இந்த ரசம் வைக்கிறதுக்கு 5 நிமிஷம் கூட ஆகாது, அவ்வளோதான் ஆகும். இந்த நான் சொன்ன பக்குவத்தில் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்தீங்களா உங்களுக்கு. இது இருக்கட்டும். நம்ம வறுவல் உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சுன்னு பார்த்துக்கலாம். இப்போ நமக்கு நம்ம சைடில் அடுப்பில் போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த அனல்லே நல்லா உருளைக்கிழங்கு வறுவலுமே நமக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. அருமையாக சிம்பிளாக நம்ம ஒரு சாதம் வடித்து உருளைக்கிழங்கு வறுவலும் நம்ம பார்த்துருக்கோம். சாதம் வடிச்சுட்டு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. அப்போ அருமையான இன்றைக்கி நம்ம ஒரு தக்காளி புளி இல்லாத ரசமும் அதுக்கு நல்ல சைடிஷாக தொட்டுக்க உருளைக்கிழங்கு வறுவலும் பார்த்துருக்கோங்க. இந்த லன்ச் ரொம்ப அருமையாக இருக்குங்க. காலையில் வேலைக்கு போகிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. இது மாதிரி ரெசிபிஸ்லாம் பார்க்கணும் தேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட்டு பண்ணுங்கள். தேங்க்யூ.